கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு முக்கிய தகவல். தமிழீழ விடுதலை புலிகள் தலைவரின் புகைப்படம் சீமானுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. அமெரிக்காவின் நகர்வு மிகப்பெரியதாக இருக்கும் ட்ரம்ப் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. பாரிய நிதி மோசடியில் சிக்கப்போகும் முன்னாள் ஜனாதிபதிகள். மின்சார வாகனங்களை கொள்வனவு செய்வோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஈரான் இஸ்ரேல் போரினால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு. சுங்கம் வெளியிட்டுள்ள தகவல். நாட்டில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்த கடவுச்சீட்டு விநியோக நடவடிக்கை வழமைக்கு திரும்பியுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. வாரத்தின் வேலை நாட்களில் 4 மணி நேரத்திற்குள் நெரிசல் இல்லாமல் கடவுச்சீட்டுகளை பெறுவது இப்போது சாத்தியமாகும் என திணைக்களத்தின் பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஷமிந்த பதிராஜா தெரிவித்துள்ளார். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் 9 ஒருநாள் சேவை கவுண்டர்கள் தற்போது முழு திறனுடன் இயங்கி வருகின்றன. இதில் 8 ஒருநாள் கவுண்டர்கள் மற்றும் முன்னுரிமை கவுண்டர் ஆகியவை அடங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டை பெறுவதற்கு காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கவுண்டர்கள் திறந்திருக்கும். காலை 6 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை கடவுச்சீட்டை பெறுவதற்கான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இரவு முதல் பகல் வரை வரிசையில் காத்திருந்து நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு நாள் சேவையின் கீழ் தினமும் சுமார் 2000 கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றன. பிற்பகல் 2 மணி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க நேரம் இருப்பதால் காலையில் திணைக்கள வளாகத்திற்கு வர வேண்டிய அவசியமில்லை. மேலும் மாத்தறை, வவுனியா, குருநாகல் மற்றும் கண்டி ஆகிய இடங்களில் உள்ள ஒவ்வொரு பிராந்திய அலுவலகமும் ஒரு நாள் சேவையின் கீழ் ஒரு நாளைக்கு 250 கடவு சீட்டுகளை, வழக்கமான சேவையின் கீழ் 150 கடவு சீட்டுகளையும் வழங்குவதால் அருகிலுள்ள பிராந்திய அலுவலகத்திற்கு சென்று நேரத்தை மீதப்படுத்துமாறு அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் படத்தை பயன்படுத்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தடை விதிக்க கோரிய மனு மீள பெறப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் குறித்த வழக்கை தள்ளுபடி செய்ய சென்னை மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சென்னை மேல் நீதிமன்றத்தில் சட்டத்தரணி ஒருவரால் தாக்கல் செய்திருந்த மனுவில் பின்வரும் விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக உள்ள சீமான் கடந்த 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை அரசுக்கு இடையிலான சண்டையின் போது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரனை போர் முனையில் சந்தித்து பேசியதாக சுட்டிக்காட்டி வருகிறார். அதன் பிறகு AK-47 ரக துப்பாக்கியால் போர் பயிற்சி எடுத்துள்ளதாகவும் தமிழகத்தில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழகத்தில் படுகொலை செய்யப்பட்ட பிறகு விடுதலை புலிகள் அமைப்பு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்கப்பட்டது. எனினும் தமிழகத்தில் இலங்கை போர் தொடர்பில் சித்தரிக்கப்பட்ட புகைப்படங்களை கொண்டு சீமான் வன்முறையை தூண்டும் வகையில் செயற்பட்டு வருகிறார். குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரனின் படத்தை தனது அரசியல் ஆதாயங்களுக்காக தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்தி வருகிறார். எனவே விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் படத்தை பயன்படுத்த சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் படத்தை பயன்படுத்துதல் தொடர்பான குறித்த வழக்கு சென்னை மேல் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்துள்ளது. குறித்த வழக்கானது இந்திய அரசுக்கு மனு அளித்த 15 நாட்களுக்குள் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் தர வேண்டாமா என நீதிமன்றம் அமர்வு கேள்வி எழுப்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது முன்வைக்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் வழக்கை திரும்ப பெறுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கமைய மனுதாரரின் கருத்தை ஏற்று வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையில் அமெரிக்காவின் நகர்வு மிகப்பெரியதாக இருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் தொடர்பான முடிவுகள் அடுத்த வாரத்திற்குள் தீர்க்கமானதாக இருக்கும் என்றும் அது தொடர்பான முடிவுகள் வார இறுதிக்குள் எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள ட்ரம்ப், நான் திட்டமிடப்பட்டுள்ளவற்றை செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். அதாவது நான் என்ன செய்ய போகிறேன் என்று யாருக்கும் தெரியாது. ஈரானுக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளன. ஈரானின் நிலத்தடி போர்டோ அணுசக்தி தளத்தின் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை ஆதரிப்பது குறித்து பரிசீலிக்கப்படுகின்றது. இதுவரை அந்த தளத்திற்கு சேதம் ஏற்படாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேலின் தாக்குதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். இது ஈரான் அணுசக்தி திட்டத்தை கைவிட ஒப்புக்கொள்கின்றதா என்பதை பார்க்க ட்ரம்பால் வழங்கப்பட்ட இறுதி வாய்ப்பு என்றும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்துள்ளதாகவும் வெள்ளை மாளிகை வருகை தர முன்வந்துள்ளதாகவும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இந்த மரணம் மற்றும் அழிவுக்கு முன்பு நீங்கள் ஏன் என்னுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, நீங்கள் ஏன் செல்லவில்லை என்று இருதரப்பிடமும் கேள்வி எழுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு பால் மாடுகளை இறக்குமதி செய்யும் விவகாரத்தில் பாரிய மோசடிகளை மேற்கொண்ட முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த மற்றும் மைத்ரி மற்றும் ரணில் ஆகியோர் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் அதிகாரத்தில் இருந்த முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் காலத்தில் பால் மாடுகளை இறக்குமதி செய்யும் போர்வையில் வயதான பசுக்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன. இதன் மூலம் அரசாங்கத்துக்கு 110 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அந்த காலகட்டங்களில் அதிகாரத்தில் இருந்த முன்னாள் ஜனாதிபதிகள் மாத்திரமின்றி அவர்களின் பல முக்கிய அமைச்சர்களும் இந்த மோசடியில் தொடர்புடன் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிஹால் கலபதி குற்றம் சாட்டியுள்ளார். அதன் காரணமாக முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த, மைத்ரி, ரணில் மாத்திரமின்றி அவர்களின் காலத்தில் இந்த மோசடியில் தொடர்புபட்ட பசில் ராஜபக்ஷ, ஹரிசன் விஜித்த மோனி டி ஜோய்சா, லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன மற்றும் லக்ஷ்மன் வசந்த பெரேரா ஆகியோரும் இந்த விவகாரத்தில் விரைவில் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மின்சார வாகனங்களை கொள்வனவு செய்யும் போது பொதுமக்கள் கவனமாக பரிசீலிக்க வேண்டும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இதுபோன்ற பல வாகனங்களின் சந்தை மதிப்பு ஒரு சில மாதங்களுக்குள் பல மில்லியன் ரூபாய்கள் குறையும் என்ற காரணத்தினால் இந்த வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஊடக சந்திப்பு ஒன்றில் உரையாற்றிய வாகன இறக்குமதியாளர் சங்க தலைவர் இந்திக சம்பத் மெரின்சிகே இது தொடர்பான தகவல்களை பகிர்ந்துள்ளார். மின்சார வாகனங்கள் பிரபலமடைந்து வரும் அதே வேளையில் வாகன இறக்குமதி தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து புதிய சவால்களையும் ஏற்படுத்தியுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரபலமான மின்சார வாகனங்களை தவிர கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டவுடன் முக்கியமாக சீனாவிலிருந்து அதிகளவான மின்சார வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. எனினும் இந்த வாகனங்களின் சந்தை விலை கொள்வனவு செய்த மாதங்களுக்குள் 2 முதல் 3 மில்லியன் ரூபாய் வரை குறைந்துள்ளன என்று மெரன்சிகே கூறியுள்ளார். இது சீன மின்சார வாகன சந்தையில் நிலவும் விரைவான மாதிரி மாற்றங்கள் என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார். சீன வாகன தயாரிப்புகள் ஒவ்வொன்றும் 2 வருடங்களுக்குள் புதிய ரக வாகனங்கள் மற்றும் மேம்படுத்தல்களை வெளியிடுகிறார்கள். இது பழைய மாடல்களின் விரைவான மதிப்பிழப்புக்கு வழிவகுக்கிறது. ஜப்பானிய வாகனங்களில் அவ்வாறான நிலை இல்லை. அந்த நாட்டின் வாகன தயாரிப்பாளர்கள் சிறிய மேம்படுத்தல்கள் இருந்த போதிலும் நிலையான சந்தை மதிப்பை பராமரிக்கிறார்கள் என்றும் வாகன இறக்குமதியாளர் சங்க தலைவர் இந்திக சம்பத் மெரின்சிகே குறிப்பிட்டார். 20 மில்லியனுக்கு கொள்வனவு செய்யப்பட்ட ஒரு சீன மின்சார வாகனம் 5 அல்லது 6 ஆண்டுகளுக்குள் அதன் மறுவிற்பனையில் மதிப்பில் 7 முதல் 8 மில்லியன் ரூபாய்கள் குறையக்கூடும் என்று மெரின்சிகே சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரான் இஸ்ரேல் போர் இதுவரை இலங்கை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று இலங்கை சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் முன்பு போல நாட்டிற்குள் வந்து சேர்வதாக அதன் ஊடக பேச்சாளர் சிவலி அருகோடே தெரிவித்துள்ளார். போரால் கப்பல் தாமதம் ஏற்படுவதாகவும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும் பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்படும் தகவல்கள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுவரையில் அவ்வித தாமதங்கள் அல்லது பாதிப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என ஊடக பேச்சாளர் சிவலி அருகோடே குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நிலவும் இராணுவ நிலைமை காரணமாக இஸ்ரேலில் பணிபுரியும் 4 இலங்கையர்கள் காயமடைந்துள்ளதாகவும் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ராணுவ மோதல் அதிகரித்தால் அந்த நாட்டில் வசிக்கும் இலங்கையர்களை அருகிலுள்ள நாடுகளுக்கு வெளியேற்றி அவர்களை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.